இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னாக்கா மிட் சைஸ் எக்ஸ்யூவி அப்படிங்கிற இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கார்ஸ் இருக்கு. அதில் வந்து 2019 மிட்ல வந்த கியா செல்டோஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 வேரியண்ட் ஏற்கனவே இருக்கு. ஆனால் இப்போ இந்த சிரோஸ் அப்படிங்கிற இந்த புது நியூ கார் லான்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு வேரியண்ட் இருக்கு. என்னன்னாக்கா ஹெச்டிகே ப்ளஸ் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேரியண்ட் மாதிரியே இப்போ அந்த செல்டோஸ்லையும் ஹெச்டிகே ப்ளஸ் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேரியண்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வேரியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிகே ப்ளஸ் ஆப்ஷனல் அப்படிங்கிற இந்த வேரியண்ட். இது வந்து இம்பீரியல் ப்ளூ அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு கலர். மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 7 கலர் இருக்கு. அதுல இது ஒரு கலர். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 7 கலருமே உங்களுக்கு வந்து டோட்டல் மெட்டாலிக் ஃபினிஷ்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். கியா செல்டோஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 4 வேரியன்ட் இருக்கு. அதுல வந்து 2 வந்து பெட்ரோல் வேரியன்ட், 2 வந்து டீசல் வேரியன்ட். ஸோ பெட்ரோல்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் G 1.5 லிட்டர் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஒன்று. அப்புறம் வந்து அதே ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் G 1.5 6 ஸ்பீட் ஐவிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐவிபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கு. அதே மாதிரி டீசல்ல இருக்கிற வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.5 லிட்டர் சிஆர்டிஐ விஜிடி 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஒன்றும், அதே மாதிரி 1.5 லிட்டர் சிஆர்டிஐ விஜிடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த 2 வேரியன்ட் டீசல்ல இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற இந்த வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் G 1.5 லிட்டர் பெட்ரோல்லே ஐவிடி உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் வந்து கிடைக்குது. ஸோ பேனட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெயிட்டாக இருக்கு. மேலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சவுண்ட் ப்ரூஃப்கான இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ஜினோட அந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜுவல் டைப்ல இருக்கிற அந்த குரோம் ஃபினிஷ் வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அந்த ஜுவல் டைப் குரோம் ஃபினிஷ் இருக்குது. அதே மாதிரி ஸ்கிப் பிளேட் பார்த்தீங்கன்னா ஒரு கன் மெட்டல் கலரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வந்து 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருக்கு. தென் டிஆர்எல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கனெக்டடாகவே இருக்கும் ஒரு ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அதுக்கப்புறம் க்ரௌன் ஜெல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு. அப்புறம் சைடில் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சீக்வன்ஷியல் எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அப்புறம் ஐஸ் கியூப் எல்இடி ஃபாக் லேம்ப் வந்து உங்களுக்கு கீழே இருக்குது. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 17 இன்ச்சு. இந்த அலாய் பார்த்தீங்கன்னாக்கா மேட் கிராப்பைட் அலாய் வீல் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 4365 mm. இதோட ஓவரால் வித்து பார்த்தீங்கன்னாக்கா 1800 mm. இது ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 1635 mm. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2610 mm. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 190 mm. அப்படியே சைடு வந்தீங்கன்னாக்கா ஸோ இங்கே வந்து ஒரு இண்டிகேட்டர் டிஆர்எல் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. அப்புறம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு குரோம் ஸ்ட்ரிப் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எண்டு வரைக்கும் போகுது. இங்கே வரைக்கும் உங்களுக்கு வந்து குரோம் இருக்கு. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து குரோம் எதுவுமே இல்லை. இங்கே வந்து செல்டாஸ்ங்கிற அந்த பேட்ச் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. இப்போ இதோட டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ரூஃப் ரயிலுமே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து கிரிப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக் சைட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார் மேப் எல்இடி கனெக்டட் டெயில் லைட்ஸ் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடியுமே உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து இருக்கு. டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப் ஃபின் ஆண்டனா கிடச்சிருது. அதே மாதிரி இங்கே ஸ்பாய்லர் கிடச்சிரும். இங்கே ஒரு டெயில் லைட் ஒன்று கிடச்சிரும். இங்கே விண்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டிஃபாகர் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு வைப்பரும் கிடச்சிருது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துடும். அண்ட் கீழேயுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கிப் லைட் ஒன்று கிடச்சிடும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிவர்ஸ் ஃபாக் லைட்டும் ரிஃப்ளெக்டரும் உங்களுக்கு வந்துடும். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 433 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்சல் ட்ரேமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிக் சைஸ் பார்சல் ட்ரே உங்களுக்கு இருக்கு. ஏகப்பட்ட திங்ஸ் வந்து வச்சுக்கிற அளவுக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டெப்னி வீல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 16 இன்ச்சு ஸ்டீல் வீல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சது 2 சைடுமே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார்சல் ஹூக் ஒன்று இருக்கு. ஸோ இந்த டெயில்கேட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மோட்டரைஸ்டு கிடையாது, நார்மல் உங்களுக்கு ஹைட்ராலிக்ஸ் தான் வந்து கிடைக்கும். இப்போ ரியர் டோரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பவர் விண்டோ ஆப்ஷன் வந்துருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கன் மெட்டல் கடலில் வந்து உங்களுக்கு ஓப்பன் அன்லாக் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக், இங்கேயுமே வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் வித் சம் மேகசின் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஒரு ஸ்பீக்கர் உங்களுக்கு வந்துருது.
தென் இங்கே வந்து சன் பிளைண்டுமே உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேக் சீட்டுக்கான கம்ஃபர்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரியர் சீட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீரும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குது. அதே மாதிரி லெக் ஸ்பேஸுமே கீழே வந்து உங்களுக்கு நல்லா இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் கால் நீட்டிட்டாலே உங்களுக்கு வந்து இங்கே தை சப்போர்ட் வந்து கிடச்சிரும். பட் நீங்கள் வந்து நேராக உட்காந்தீங்கன்னாக்கா தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 ஏசி வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன மொபைல் ஹோல்டர் இருக்குது. 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு கிராப் ஹேண்டில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா மேலேயே பார்த்தீங்கன்னாக்கா லைட் உங்களுக்கு கிடைக்குது. இங்கே ஒரு ஹூக் உங்களுக்கு கிடச்சிருது. நீங்கள் பார்சல் வந்து தொங்க போட்டுக்கலாம். அப்புறம் ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 3 வே சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு 3 பேசஞ்சருக்குமே கிடைக்கும். பட் 3 பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு வந்து உட்காரலாம். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே நீங்கள் உட்காரலாம். ஸோ நம்ம காரில் ஏறும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. இறங்கும்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்து வெளியில் வரலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் டோரில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. இங்கே ட்விட்டர் இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா பாட்டில் ஹோல்டர் வித் மேகசின் ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ 4 விண்டோமே உங்களுக்கு வந்து பவர் விண்டோ கிடச்சிருது. இந்த டிரைவர் விண்டோ மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 1 டச் அப் அண்ட் டவுன் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் விண்டோ லாக் இருக்குது. அப்புறம் ஓவரால் உங்களுக்கு வந்து லாக் அண்ட் அன்லாக் பட்டன் இங்கே கிடச்சிரும். இங்கே மோட்டரைஸ்டு மிரருக்கான ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 3 வே மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கிடச்சிருது. இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டு மூவ் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து ரெக்லைன் ஆப்ஷன் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கியா செல்டாஸோட கீ. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாக் பட்டன் இருக்குது, அன்லாக் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பூட் ரிலீஸ் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஹோல்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா என்ஜினை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் வந்து பண்ணலாம். ஸோ கீ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஹேண்டியாக இருக்குது. ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னாக்கா சீட் வந்து உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வருது. இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அந்த கூலிங் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது உங்களுக்கு. ஸோ இந்த சீட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஆல் பிளாக் இன்டீரியர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பீச் அண்ட் பிளாக் டியூவல் டோன் இன்டீரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்டீரியர் உங்களுக்கு. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்தோம்னாக்கா இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு டீப்பான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஒரு மொபைல் வச்சுக்கிறதான ஸ்பேஸ். அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் மொபைல் சார்ஜிங் ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு டைப் சி போர்ட் ஒன்று உள்ளே இருக்குது. அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டைப் ஏ யூஎஸ்பி போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. அப்புறம் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் ஃபெசிலிட்டியும் இங்கே கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டுவல் மோடு ஆட்டோமேட்டிக் ஏசி ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் டோட்டலாக. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிரைவ் மோடு, அப்புறம் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே கிடைச்சிரும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கிங் சென்சார்ஸ்க்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன் உங்களுக்கு இங்கே இருக்குது. தென் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருது. அதே மாதிரி எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்கும் உங்களுக்கு வந்து வந்துடும். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு 2 கப் வச்சுக்கிற மாதிரி ஒரு கப் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதை பார்ட்டிஷனுமே ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கீ வச்சுக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஸ்பேஸ், ஏதாவது காயின் கீன் இந்த மாதிரி போட்டுச்சுக்கலாம். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ஓரளவுக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ன சொல்கிறது, சாஃப்ட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்புறம் இந்த ஏசி வென்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏசி வென்ட்ஸ் வந்து இந்த சென்டரில் உள்ளது கொஞ்சம் ஸ்லீக்காகவும், அந்த சைடில் உள்ளது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஓப்பனாகவும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த பக்கம் ஃப்ளோ வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு லெதர் மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக், அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ பாக்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்பேஸோடய கிடைக்குது. தென் டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஊஃபர் வந்துடும். இங்கே டாப்பில் இருக்க டிரைவர் சீட் சென்சாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர் கிடையாது. அப்படியே இந்த பக்கம் பேசஞ்சருக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மிரர் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. தென் அப்படியே சென்டர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இங்கே லைட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனோராமிக் சன்ரூஃப்மே உங்களுக்கு வந்து டோட்டலாக கிடைக்கும். 1 டச் பேனோராமிக் சன்ரூஃப் இது. 1 டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேனோராமிக் சன்ரூஃப் வந்து டோட்டலாக ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு.
ஸோ இங்கே ஸ்டேரிங்கை பார்ப்போம். நமக்கு வந்து ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா டில்ட் இருக்குது. பட் டெலஸ்கோப்பி வந்து நமக்கு கிடைக்கல இந்த வேரியண்ட்டில். பின்னாடி வந்து பெடல் ஷிஃப்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே ப்ளஸ், இந்த பக்கம் மைனஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு 4 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் தான். ஸோ பிடிக்கிறதுக்கு வந்து கிரிப் வைஸ் நல்லாவே இருக்குது. இந்த லெதர் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாக்கா அதுவுமே நல்லா இருக்குது. ஸோ ஸ்டேரிங்கோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு டிரைவருக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் நீங்கள் மாற்றிக்கலாம். டயர் ப்ரெஷர் மானிட்டராக இருக்கட்டும், உங்களுக்கு மைலேஜ், ட்ரிப்பு, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணுறதுக்கு உண்டான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துருது. அதுக்கப்புறம் மல்டிமீடியாவுக்கு உண்டான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10.5 சென்டிமீட்டர் டிஜிட்டல் கிளஸ்டர் கிடச்சிருது. சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா 4.2 இன்ச்சுக்கு உங்களுக்கு வந்து டிஎஃப்டி மானிட்டர் உங்களுக்கு கிடச்சிருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் உங்களுக்கு கிடச்சிருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, அப்புறம் ஆப்பிள் கார்ப்ளே, இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. தென் கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுலேயே உங்களுக்கு. தென் பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செட்டப் பண்ணிக்கலாம். பொசிஷன், உங்களுடைய சிஸ்டமோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே கிடச்சிரும் உங்களுக்கு. அப்புறம் ரேடியோ நாய்ஸ் கண்ட்ரோலுமே உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் டிவைஸ் கனெக்ஷன், உங்களுடைய ஃபோன் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டத்தோட சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்புறம் வந்து இங்கே சவுண்டு மோடுக்கான லேம்ப்புமே உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்டு இதெல்லாமே. இந்த காரில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, க்ரூஸ் கண்ட்ரோல் வித் மேனுவல் ஸ்பீட் லிமிட் அசிஸ்ட் உங்களுக்கு கிடச்சிருது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 6 ஏர் பேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. தென் ஏபிஎஸ் இருக்குது. ஏபிஎஸ்னாக்கா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் உங்களுக்கு கிடச்சிது. பிஏஎஸ் பிரேக் ஃபோர்ஸ் அசிஸ்ட் சிஸ்டம் உங்களுக்கு கிடச்சிருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஎஸ்சி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் உங்களுக்கு கிடச்சிருது. விஎஸ்சி வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கிடச்சிருது. அப்புறம் ஹெச்ஏசி ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடச்சிருது. அப்புறம் இஎஸ்எஸ் எமர்ஜென்சி ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம் உங்களுக்கு கிடச்சிருது. இதுக்கு எல்லா சீட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சீட் பெல்ட் ரிமைண்டர் உங்களுக்கு கிடச்சிருது. ஃப்ரண்ட் சீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சைடுமே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய சீட் பெல்ட்டை. அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல் வீல் டிஸ்க் பிரேக் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. தென் ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக்ஸ் உங்களுக்கு கிடச்சிருது. இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக்கும் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது சப்போஸ் நீங்கள் வந்து எங்கேயாவது இடத்துல நீங்கள் இடிச்சிட்டிங்கனாக்கா டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆயிரும். ஸோ அதே மாதிரி ஸ்பீடு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் லிமிட்டை தாண்டின உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து டோர் வந்து உங்களுக்கு லாக் ஆகிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் வருது.